வாங்க. எல்லாரும் இங்க வந்து யாகசாலையில வாங்க. இந்த பூஜைகள்லாம் இதுக்கப்புறம் நடக்காது. ஏன்னா இதெல்லாம் இன்னும் 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால எல்லாரும் மனசா பிரார்த்தனை பண்ணிட்டு தர்மஹ வைராக்யா தர்மஹ ஐஸ்வர்யா தர்மஹ பத்மா தர்மஹ பத்மஸ்ரோபரி ஓம் கம் கமலத்யாசனா தர்மஹ ஓம் கம் கணபதி மூர்த்ததே நமஹ லம்போதரம் ஷாமலிபம் கணேசம் குடாரமக்க சதமூர்த்தகாभ्याம் ஷலடுகம் தந்தமதக்கராभ्याம் வாமேதராभ्याம் தததானமீரே ஓம் க்லாம் க்ளோம் கம் கணபதே நமஹ வித்யாதேஹநேத்ரேभ्यो நமஹ ஓம் கணானாந்த்வா கணபதிகும் மவாமஹே கவிம் கவீனாபவஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதாம் மகா கணபதி எல்லாரும் புஷ்பம் கையில வந்துருதா? எல்லாரும் புஷ்பம் வந்தாச்சா? ஐயா எல்லாரும் புஷ்பம் வந்தாச்சா? மாலாஜி அவங்களுக்கு பூ வந்துருதா? எல்லாரும் பூ வந்துருதுல? எல்லாரும் அம்மா அம்மா அப்படியே எல்லாரும் கையை கூப்பி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை திருப்பி எல்லாரும் சொல்லணும். ஓம் வக்ரதுண்ட மகாகாஜா சூரியகோட்டி சமப்பிரபா அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா சர்வதேவ கஜஸ்ரேஷ்ட விக்னேஷ கணநாயக त्वाम् मुपास्य यत् कर्म तत् कर्म सफलं कुरु विनायक எம்பெருமானே தங்களின் வருகையினாலும் சப்தத்தினாலையும் ஒளியினாலையும் கடைக்கன் பார்வதினாலையும் எங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆலயத்திலும் தாங்கள் நீக்கமர இருந்து அருள் பாலிக்க வேண்டும். எங்களது குடும்பத்தின் எதிர்மறை சக்திகள் விலகி அதனால் நோயென்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் கீர்த்தி தொகை தரும் 16 விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்று வாழ்விலே வாழ்வாங்கு வாழ்ந்திட தங்களின் பொற்பாத கமலங்களை நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறோம். மகா கணபதே நமோ நமஹ. மம பிரார்த்தன பிரதக்ஷண புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை கிட்ட வந்து சாத்துங்க. மகா கணபதே நமஹ. சமஸ்தோபதான் சமர்ப்பயாமி. அவசரப்பட வேண்டாம். ஒவ்வொருத்தர வந்து அப்படியே பண்ணிட்டு போகலாம். மகா கணபதி பிரசாதபல சித்திஹிரஸ்து தத்தத் மகதைஸ்வர்ய பிராப்திஹிரஸ்து. பூ எல்லாரும் சாத்தியாச்சா? கொஞ்சம் ஜலம் கேட்கிறான். இங்கே தான் இருக்கேன். வாங்க எல்லாரும் வாங்க. இந்த பக்கம் ரைட்டு தலைவரே நன்றி. பட்டுச்சேடா ரைட்டு
சளி பிடிச்சிருக்கா? சாரிம்மா, சாரிப்பா. பால்ச லைட்டாக வந்துக்கு அங்கே போயிடலாம். அங்கே போயிடலாம். யாகசாலையில் அஸ்வ பூஜை நடக்க போகிறது. கண பூஜை முடிந்த உடனே மகாலட்சுமி பூஜை நடக்க போகிறது. நேற்றுக்கு எப்படி கோபூஜை பண்ணமோ அதே போல் இன்றைய தினம் அஸ்வ பூஜை. நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், கோமாதாக்கு பின்பக்கத்திலையும் அஸ்வத்திற்கு, அஸ்வம்னா குதிரை, குதிரைக்கு முன்பகுதியில் மகாலட்சுமி இருக்கார். அதனால அந்த முன்பகுதியில் பூஜை பண்ண போகிறோம். எல்லாரும் இந்த பக்கம் வந்து ஓரமாக நின்றுங்க சத்த. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறோம், நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம் உபச்சாரங்கள்லாம். உங்கள் கையாலும் பூ தண்ணி சொல்கிறோம். கொஞ்சம் நான் சொல்கிறதுக்கு அந்த கட்டி சௌரியமாக இருக்கு. நோந்து நின்னீங்கன்னா அண்ணே அடுத்து வந்துட்டாரா? ஃபோன் பண்ண ரெடி ஆகிட்டீங்களாண்ணே? ஏன்னா எனக்கு போதே பார்ப்பாங்க. தனியாக போயிடும்.